இன்றைய தினம் யாழ்ப்பாணம் ஆரியகுளம் சந்தை பக்கத்தில் இருக்கின்ற ஜாடியா கொம்பனி இருக்கின்றது. பிரேக் பிடிச்சிங்கன்னா ரெடி ஆகிடும். ரெடி ஆகும். பிரேக் பிடிச்சா தான் ரெடி ஆகும். பிரேக் பிடிச்ச உடனே பார்க் மட்டும் எடுத்து ரெடி ஆகிடும். இப்போ இதுக்கண்டா இப்போ 4 லட்சம் ரூபா பைக்கு கண்டா டவுன் பேமெண்ட் நீங்கள் 120 கட்ட வேண்டியது. 120 ஒன் பண்ண கீபோர்டாமல் நீங்கள் ரிமோட்டாலே ஆக்சஸ் சார்ஜ் பண்ணுறது. இதே சார்ஜ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். காண்டிவியூ என்ற யூடியூப் சேனலூடாக வந்திருக்கிறீர்கள். இன்றைய தினம் யாழ்ப்பாணம் ஆரியகுளம் சந்தை பக்கத்தில் இருக்கின்ற ஜாடியா கொம்பனி இருக்கின்றது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் T9 T0 மோடிகள் எல்லாம் இந்த எலக்ட்ரிக் மோடிகள் எல்லாம் கூடுதலாக விற்பனை செய்கிறார்கள். இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் லீஸ் அடிப்படையிலும் இந்த மோடிச்சைகளை பெற்றுக்கொள்ள கூடிய வசதி இருக்கின்றது. அதில் பார்த்தீங்கன்னா சிவப்பு, நீலம் மற்றும் பச்சை, கருப்பு என்று நீங்கள் விரும்புகின்ற வித கலர்களிலே இந்த மோடிச்சைகளானது விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். மிகவும் குறைந்த விலைகளில் விற்பனை செய்கிறார் மற்றும் லீஸ் வசதி இருக்கின்றது. முதல் நீங்கள் 1,30,000 பணத்தை கொடுத்துட்டு இந்த மோடிச்சைகளை நீங்கள் கொண்டு போயிட்டு பிற மாதாந்த அடிப்படையில் இந்த மோடிச்சைகளுக்கான காசை கட்டிக்கொண்டிருக்கலாம். அப்படி நல்ல கூடுதலான எலக்ட்ரிக் மோடியை தான் தற்போது இந்த ஆரியகுளம் பகுதியில் இருக்கின்ற ஆரியகுளம் சந்தையிலிருந்து ஹாஸ்பிட்டல் யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் நோக்கி செல்கின்ற பாதையிலே இந்த ஜாடியா கொம்பனியாக இருக்கின்றது. இங்கே வந்து சொன்னால் நீங்கள் நேரடியாக வந்து இந்த மோடிகளை பார்த்து ஓடி பார்த்து பெற்றுக்கொள்ளலாம் என்பதை கூறிக்கொண்டு இந்த மோடிகளை நான் விலை என்று சொல்லி அவர்கிட்ட கேட்டறிஞ்சுவோம். யாழ்ப்பாணம் ஆரியகுளம் சந்தியிலிருந்து இதுதான் ஆரியகுளம் சந்தியிலிருந்து யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் நோக்கி போகிற பாதையில் இருக்கின்ற ஜாடியா இந்த கடை சொப்பு தான் நாங்கள் தற்போது வந்திருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எலக்ட்ரிக் மோடிச்சைகளானது விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மோடிச்சைகள் என்னென்ன மாதிரியாக தொடர்பாக இன்னும் கூடுதலான மோடிச்சைகளெல்லாம் விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த எலக்ட்ரிக் மோடிச்சைகளானது யாழ்ப்பாணத்திலே விற்பனைக்கு வந்திருக்கின்றது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்ன மோடிச்சைகள்னு சொன்னால் ரூபின் M6 மற்றும் T5 மற்றும் T9 ES ப்ரோ அப்படின்னு சொல்லி கூடுதலான எலக்ட்ரிக் மோடிச்சைகளெல்லாம் விற்பனைக்கு வந்திருக்கு. நீங்கள் நேரடியாக வருகிறது வந்து இந்த மோடிச்சைகளை பெற்றுக்கொள்ளலாம். மற்றும் இந்த மோடிச்சைகளெல்லாம் லீஸ் வசதி எல்லாம் இருக்குன்னு சொல்கிறார்கள். நீங்கள் நேரடியாக வருகிறது வந்து 1,35,000 பொறுமதியான காசை கொடுத்துட்டு இந்த மோடிச்சைகளை பெற்றுக்கொள்ளலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம். இந்த கடை எந்த இடத்துல இருக்குது? ஏன்னா ஆரியகுளம் சிக்னல் சந்தியடியிலே இருக்குது. இதில் நீங்கள் என்னென்ன மோடிச்சைகள் விற்பனை செய்கிறீங்க? இதில் வந்துன்னா டோட்டலாக எங்கள்கிட்ட 7 மாடல்ஸ்ல இருக்கு. என்ன ருபினண்டா மாடல் ஃபுல் சார்ஜுக்கு 80 கிலோமீட்டர் வரும். 800 வாட்ஸ் மோட்டர் பவர், மேக்ஸிமம் ஸ்பீட் 55 வரைக்கும் வரும். வாரண்டி பார்த்தீங்கன்னா பேட்டரிக்கு 2 வருஷம் அல்லது 20,000 கிலோமீட்டர். எது முதல் வருதோ அதுக்கு வாரண்டி முடியும். மற்ற மோட்டருக்கு 2 வருஷம் அல்லது 20,000 கிலோமீட்டர், செசிக்கு 3 வருஷம். அதே மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ் 1 வருஷம் அல்லது 10,000 கிலோமீட்டர். இது சார்ஜ் பண்ற இடத்துல பேட்டரி சார்ஜ் பண்ற இங்க சீட்டு சார்ஜிங் போர்ட் இதை கனெக்ட் பண்ணீங்கன்னா சரி. மற்றது T+ பேட்டரி சார்ஜ் ஃபுல்லா சார்ஜ் பண்ண எத்தனை இதுல 8 மணித்தியாலும் இருக்கும். இதுல பேட்டரியில தான் இதுல டிஸ்பிளே பைக்ல பார்க்கலாம். அது நீங்க இண்டிகேட் இதுல காட்டாது, சார்ஜர்ல தான் இண்டிகேட் காட்டும். இப்ப நீங்க சார்ஜ் ஏறேக்க ரெட் லைட் எரிக்கும். இதுல ஃபுல் ஆயினோன்னு கிரீனுக்கு மாறும். நீங்க அதை பார்த்து ஆஃப் பண்ணணும். இது இதுல மற்றது ஸ்டோரேஜ், பெரிய ஸ்டோரேஜ் இருக்கு. பெரிய விட வேற 2-3 பெட்ரோல் பைக் கூட அவ்வளவு பெரிய ஸ்டோரேஜ் வேற. பெரிய மற்றதுன்னா T+ டயர் டயரா பாருங்க. T+ டயர், டபுள் சாக்கோ ஜோஸ், முன்னுக்கும் பின்னுக்கும் ரொம்ப சாஃப்ட்னஸ். லோட் நீங்க நார்மலான கூட போடலாம். இது டிஸ்பிளே. மற்றது முன்னுக்கு டிஸ்க் பிரேக் இதுல முன்னுக்கு டிஸ்க் பிரேக், பின்னுக்கு ட்ரம் பிரேக். இது இந்த மழை காலத்துல மழை நேரமும் பாவிக்கலாம். மழை காலத்திலே வெள்ளத்துக்கு கூட விடலாம், பிரச்சனை இல்லை. இது இந்த பேட்டரிக்கு நீங்க எத்தனை வருஷம் வாரண்டி கொடுக்குறீங்க? பேட்டரிக்கு 2 வருஷம் அல்லது 20,000 கிலோ. 2 வருஷம். இது என்ன விலை? இது வந்து 4 லட்சம் ரூபா. 4 லட்சம். இது 4 லட்சம். 4 லட்சம் ரூபாய் பெருமதியான பைக்கை பார்த்தாலே 4 லட்சம். ஸ்டார்ட் பண்ணுறதை பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். இதெல்லாம் நார்மலா
கீயை போட்டு ஒன் பண்ணோடனே பைக் ஸ்டார்ட் ஆகிடும். சரி ஸ்டார்ட் அண்ட் இல்லை, கீயை போட்டோடனே ஒன்று ஆகிடும். ஆனால் பார்க் மோட்டில் இருக்கு. இப்போ நீங்கள் பார்க் மோட்டை எடுக்கணுமாட்டா 2 பிரேக்லேயே தான் வரும். பிரேக்கை பிடிச்சிங்கன்னா ரெடி ஆகிடும். ரெடியா பிரேக் பிடிச்சா தான் ரெடியா. பிரேக் பிடிச்ச உடனே பார்க் மோட்டை எடுக்கிட்டு ரெடி ஆகிடும். மற்ற 2 மேனுவல் கியர்ஸ் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் கியரில் நிற்கிது. ஃபர்ஸ்ட் கியரில் மேக்ஸிமம் ஸ்பீட் 35 மட்டும் ஓடும். 35 ஓடும். நார்மலா 35 ஓடும். நீங்க ஸ்பீட் அன்லாக் பண்ணலாம். ஸ்பீட் அன்லாக் பண்ணீங்கன்னா 45 மட்டும் ஓடும் ஃபர்ஸ்ட் கியர்ல. அதே மாதிரி செகண்ட் கியரே செகண்ட் கியர் இந்த பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா இதை அமர்த்தினா இதுக்குலாம் இது கிளட்ச் மாதிரி பாருங்க. இதை பிரஸ் பண்ண உடனே செகண்ட் கியர்ல அதே மாதிரி நார்மலா 45 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடும். 50 ஓடும். இது எத்தனை கிளட்ச் பண்ணீங்கன்னா 2 கிளட்சா 2 கியர் இருக்கு. 2 கியர். இப்போ அதே மாதிரி ஸ்பீட் அன்லாக் பண்ணோம் 45 கிலோ ஓடும். இதே இது பின்னுக்கு ரிவர்ஸும் எடுக்கலாம். அப்படி இருக்கு ரிவர்ஸ் இதுக்கு இல்ல, அது ஈஸி கவுண்ட் ஒரு மாடலுக்கு இருக்கு. மற்ற மாடல் அது விலை போடணும். சரி. இது என்ன விலை? இது 4 லட்சம். 4 லட்சம். அப்போ நீங்க பதிவு கட்டணம், அது பதிவு கட்டணம் 10,550 ரூபா கட்டணும். ரெடி கேஷ்ண்டா லீஸ்ண்டா 15,000 ரூபா. 15,000. இப்போ லீஸான்னு சொன்னால் நீங்கள் ஆரம்பத்தில் நாங்கள் எவ்வளோ கட்டணும்? 30% இப்போ இதுக்குண்டா இப்போ 4 லட்சம் ரூபா பைக்குண்டா டவுன் பேமெண்ட் நீங்கள் 1,20 கட்ட வேண்டியது. 1,20 ப்ளஸ் அந்த டாக்குமெண்ட் சார்ஜஸோட சேர்த்து 1,35. 1,35 கட்டுறோம். கட்டிட்டு பிறகு மாதம் கட்டினா சரி. 3 வருஷம் மட்டும் லீஸ் போடலாம். சரி. 3 வருஷத்தா மாதம் 11,500 மாதம். சரி சரி. அடுத்த பைக்கில் இதெல்லாம் வேற பைக்குகளோ வேற வேற மாடல்? இதுல நிக்கிற எல்லாம் ஒரே மாடல். இந்த மூன்று ஒரே மாடல். T500 ஒரு மாடல் இருக்கு. இது என்ன மாடல்? T500 மாடல். இதுவும் வந்து அதே 80 கிலோமீட்டர் ஓடும். இதுக்கு மோட்டர் பவர் கூட அதை விட 1200 வாட்ஸ் மோட்டர் பவர். அதுக்கு மாதிரி இந்த ஸ்பீட் எல்லாமே சேம் தான். இதுவும் 55 வரும் தான். இதுவும் அதே மாதிரி தான். T+ டயர்ஸ், முன்னுக்கு டிஸ்க் பிரேக், பின்னுக்கு ட்ரம் பிரேக். ட்ரம் பிரேக், டபுள் சோக்கர் ஜோஸ். டபுள் சோக்கர் ஜோஸ். வாரண்டியும் சேம் தான். வாரண்டி. இது எத்தனை வருஷம்? அதே மோட்டருக்கு 2 வருஷம் அல்லது 20,000 கிலோமீட்டர். பேட்டரிக்கு 2 வருஷம் அல்லது 20,000 கிலோமீட்டர். ஏசிக்கு 3 வருஷம். வியாபாரத்துக்கு 1 வருஷம் அல்லது 10,000 கிலோமீட்டர். இப்போ இது சார்ஜ் பண்ணினா எத்தனை கிலோமீட்டர் பாதிக்கும்? இது 9 கிலோமீட்டர் தான். 9. சார்ஜ் பண்ணால் எத்தனை மணித்தெல்லாம் பிடிக்கும்? 8 மணித்தேனும் இருக்கும். எல்லாமே 8 ஹவர்ஸ் இருக்கும். 0ல இருந்து வர்றேன்டா 8 ஹவர்ஸ் இருக்கும். இது அப்படி ரிவர்ஸ் கியர் இருக்கு. ரிவர்ஸ் இல்லைண்ணா. மற்ற பெரிய ஸ்டோரேஜ். மற்ற இது டிஸ்பிளே. மற்றது ரிமோட்டாலையும் எல்லா பைக்குமே நீங்கள் ரிமோட்டாலையும் எக்ஸஸ் பண்ணலாம். ஒன் பண்ண கீபோர்டாமல் நீங்கள் ரிமோட்டாலே எக்ஸஸ். சரி சரி. இதுக்கு இப்போ இந்த பொடி இப்போ நான் இதுக்குள்ள அந்த இந்த பைக்குக்கு எதுவும் பிரச்சனைன்னு சொன்னால் அந்த பொடி இது காட்டுமே இல்லை. அந்த வேறு இதில் என்ன பிரச்சனை வந்தாலும் இதில் டிஸ்பிளேல காட்டும். டிஸ்பிளேல காட்டும் என்ன பிரச்சனை, என்ன பிள்ளையாண்டு. என்ன பிள்ளையாண்டு காட்டும். மற்ற சர்வீஸ் சென்டர் இங்கே யாழ்ப்பாணத்தில் 7 இடத்துல இருக்கு. போண்டாவில் சுண்ணா மாணிப்பால் நெல்லியடி பறிக்கிறோம். அப்படி அதில் போனால் சர்வீஸ் போடலாம். மற்ற ஃபீல்ட் சர்வீஸுக்கும் ஒரு ஆள் இருக்க. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் அவருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா வந்து பார்ப்போம். இது இதுக்கு சார்ஜ் போடுற இடம் சார்ஜ் போடுற இடம் இதுக்கு முன்னூறு வருது. இது 300. மற்ற யூஎஸ்பி அவுட்புட் இருக்கு. நீங்கள் ஃபோனுக்கும் சார்ஜ் பண்ணலாம். ஃபோன் சார்ஜ் பண்ணலாம். இதெல்லாம் ஃபோன் சார்ஜ் பண்ணலாம். ஹேங்கர் இருக்கு. இதில் நீங்கள் இதுக்குள்ள ஃபோன் டாக்குமெண்ட்ஸ் வைக்கலாம். ஸ்பேஸ். இதுவும் அப்படி டிக்கி இருக்கா? டிக்கி இது பெரிய டிக்கி தானே. பேட்டரியெல்லாம் நீங்கள் இதுவே போட்டு இருக்குதோ இல்லை இதுதான் சார்ஜ் பண்ணி? இது சார்ஜ் இப்போ ஃபுல் சார்ஜில் இருக்கு. நாங்கள் ஷோரூம் வந்தோடனே ஃபுல் சார்ஜ் பண்ணி தான் வைக்கிறோம். இப்போ என்ன இது இதுக்குள்ள இருக்கிற என்ன சார்ஜர்? சார்ஜ் பண்ணுறது சார்ஜர். நல்ல இது.
என்னடா அந்த பாதுகாப்பு சேஃப்டியா இருக்கு. மற்ற இதுல எல்லா பைக்லயுமே ஒரு ஃபியூஸ் ஒன்று இருக்கு. இப்ப நீங்க ஒரு மாதம் அப்படி யூஸ் பண்ணாட்டி இதை ஆஃப் பண்ணி விட்டீங்கன்னா சார்ஜ் இருக்காம இருக்கு. அப்படி சார்ஜ் பண்ணலாம். என்னடா அது என்ன ப்ராப்ளம், பேட்டரியில வந்து நாங்க ஓடுறோமோ இல்லையோ சார்ஜ் கட்டாயம் போடும், இல்லாட்டி பேட்டரி பழுதாயிருக்கு. அப்படி நல்ல மாடல் இன்னைக்கு இது பாருங்க. இந்த மாடல் என்ன விலை சொல்றீங்க? இது 460. 4,60,000. 4,60,000 கூடுதலான இப்போ எஃப்னா பொறுத்த மட்டும் இந்த பைக் ஃபாஸ்ட் மூவி. அந்த ஒரு பர்பஸுக்காக தான் இந்த பைக்கில் மட்டும் நிறைய இறக்கி வச்சுருக்கோம். நார்த் சைடு சொல்லலாம், நார்த் ரீஜியன் ஃபுல்லாக இந்த பைக் தான் ஃபாஸ்ட் மூவி. அது அந்த ஒரு இடப்பட்ட ஒரு பைக். இப்போ கூட மக்கள் எந்த மாடல் கூடுதல் எடுத்துக்கொண்டு வாங்கினா அதான் இதான் கூடுதலா ஃபாஸ்ட். இதான் அது ஒரு நடுத்தரமான ஒரு பைக் உள்ளதுக்குள்ளே 7 மாடல்ஸுக்குள்ளே அது ஒரு ரீசனபிள் ப்ரைஸுக்கும் குறைவு தானே, ரீசனபிள் ப்ரைஸ். மற்ற அவங்களோட தேவைக்கு ஓகே. சரி, அடுத்த மாடல் இது. அடுத்தது T9. இது என்ன T9? இது வந்து 2000 பேட்ஸ் மோட்டார். 2000 பேட்ஸ். மேக்ஸிமம் ஸ்பீட் 65 வரைக்கும் ஓடும். வாரண்டி பீரியட் சேம் தான், அதே மாதிரி தான். வாரண்டி எல்லாம் இருக்கு. எல்லாம் சேம். இதுக்கு வந்து ரெண்டுமே டிஸ்பிளே, முன்னுக்கும் டிஸ்பிளே பின்னுக்கும் டிஸ்பிளே. டிஸ்பிளேக்கு முன்னுக்கு தான் டிஸ்பிளே. மற்ற இது வந்து டயர் சைஸும் பெருசு, பெரிய டயர். லோட் கூட போடலாம், லோட் கூட போட்டு. இதுவும் ரிவர்ஸ் கியர் இருக்கும் இல்லை? இதுக்கும் இல்லை. இதுவும் வந்து மேக்ஸிமம் ஸ்பீட் சொப்பச்சோரன்னு. இதுவும் டபுள் சொப்பச்சோரன். இதுவும் பேட்டரிக்கு எத்தனை வருஷம் வாரண்டி கொடுக்குறீங்க? சேம் தான், 2 வருஷம். 2 வருஷம் அல்லது 20 2 வருஷம் வாரண்டி. வாரண்டி பீரியட் எல்லா பைக்கும் எல்லாத்துக்கும் சேம். எல்லாத்துக்கும் எத்தனை வருஷம்? பேட்டரிக்கு 2 வருஷம். 2 வருஷம். பேட்டரிக்கு 2 வருஷம் அல்லது 20. இது என்ன விலை இந்த பைக்? 6 லட்சம் ரூபாய். 6 லட்சம். T9. ரைட். அடுத்தது இது என்ன பைக்கு? இது வந்து ஈஸி ஓட்டுற மாடல். இதுவும் வந்து 100 கிலோமீட்டர் ஓடும். பட் மோட்டர் பவர் மட்டும் குறைவு. இது 1200 வாட்ஸ் மோட்டர். மற்றபடி அதில் உள்ள அதே ஃபீச்சர்ஸ் தான் இதுல இருக்கு. மற்ற இதுக்கு அடிஷனலா க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கு. தேவையான ஸ்பீட்ல நீங்க செட் பண்ணி விடலாம், மாத்தலாம். க்ரூஸ் கண்ட்ரோல் பட்டன் ஒன்று இருக்கு இதுல. மற்றது ரிவர்ஸ் இருக்கு. ஆட்டோமேட்டிக் ரீசார்ஜபிள் சிஸ்டம் இருக்கு. ஆட்டோமேட்டிக். சென்சர் மோட்டர் டச் பண்ணா அலாம் தெரியும். யாரும் கூட ஓட்டோவா தெரியும். ஓட்டோவா வீல் லாக் ஆகும். அப்படி ஃபீச்சர்ஸ் கூட இருக்கு. இதுவும் வந்து நிப்பாடி காட்டி போடுறோம். இது பேட்டரி சார்ஜ் பண்றது. இதே சார்ஜ் ஃபோன் சார்ஜ் பண்றது இதுக்கும் இருக்கு. நான் சொன்ன சென்சர் மோட்டார் டச் பண்ணோன்னே அதான் பார்த்தா வந்து செக்யூரிட்டி கூட. இது இங்கே இருக்கு யூஎஸ்பி அவுட்புட். இது சார்ஜ் பண்ணுறேன், சார்ஜிங் பண்ணி. இது ஃபோன் சார்ஜ் பண்ணுறோட. அது யூஎஸ்பி அவுட்புட். அது இது சார்ஜர் பிளக் சார்ஜர் இங்கே இருக்கு. சார்ஜர் இப்போ இது இப்போ போனது கனெக்ட் பண்ணி செய்யலாம். அந்த ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி போல் வந்தால் தெரியும். அந்த ஃபீச்சர்ஸ் இந்த மாடல்ல இருக்கு. பட் இங்க ஸ்ரீலங்காக்கு வர மாடல்ல அது இல்லை. இங்க கட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ ஃபியூச்சர்ல ஆக்சஸ் பண்ணலாம். இதுவும் என்ன மாதிரி இதுவும் எல்லாம் ஒரே மாதிரி தான். இதுவும் என்ன பிரேக்கை பிடிச்சிங்கன்னா ரெடி ஆகும். பிரேக் பிடிச்சா ரெடி ஆகும். இதுவும் அதே மாதிரி தான். 2 கியர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கியர்ல 42 கிலோமீட்டர் ஸ்பீட். செகண்ட் கியர்ல 55 மட்டும். 60 ஓடும். நீங்க வெயிட் போட 55. ஒரு பட் அந்த ரிவர்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. இது இருக்க சித்துங்க இருக்கா? இது ரிவர்ஸ் என்ன? இந்த இதுல ஒரு பட்டன் இருக்கு. ரிவர்ஸ் கியரும் இருக்கு. இந்த பட்டன் இருக்குல்ல, இந்த இதுல பாருங்க 6 ஓட்டு இருக்கு. இந்த பட்டனை அப்படி ப்ரெஸ் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா சரி டிஸ்பிளேல காட்டுது பாருங்க. ரிவர்ஸ் அண்ட் காட்டுங்க. மற்ற க்ரூஸ் கண்ட்ரோலும் இருக்கு.
இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட போகிறீங்கடா இதை ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா அது 20லேயே அப்படியே ஓடிக்கொண்டு 20லையா அது கூடி குறையாக அப்படியோ உங்களுக்கு தேவையான ஸ்பீடில் செட் பண்ணி விடலாம் நீங்கள் செட் பண்ணி அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கும். இது என்ன விலை 6 லட்சம் ரூபாயா? இல்லை இது 6,40,000. 6,40,000. இது என்ன மாடல்? ஈசிகோ. கடைசியாக வந்த மாடல் அப்டேட்டட் வேர்ஷன். இது மட்டும் அதே மாதிரி தான் 2000 mAh மோட்டர் பவர் ஃபுல் சார்ஜுக்கு 100 கிலோமீட்டர் ஓடும். 70 கிலோமீட்டர் ஓடும். 70 ஓடும். இதெல்லாம் நல்ல கண்டிஷன். இதுக்கு வாரண்டிகள் இந்த மாதிரி இது சேம் தான். சேம். இதுக்கும் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் கியர்ல இது 2 கியர்ஸ் இருக்கு. பிரேக் எப்படி சொன்னா ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் கியர்ல 55 ஓடும். 55 கிலோமீட்டர். செகண்ட் கியர்ல 70 ஓடும். ஃபுல்லா சார்ஜ் போட்டால் எத்தனை கிலோமீட்டர் ஓடும்? இது 100 கிலோமீட்டர். 100 கிலோமீட்டர் பாய். 100 கிலோமீட்டர் தூரம் ஓடும். இப்போ நீங்கள் எக்கோ மோட்டில் பாவிச்சிங்கிற எல்லா பைக்கும் தான், இது மட்டும் இல்லை, எல்லா பைக்குமே நீங்கள் எக்கோ மோட்டில் பாவிக்கும் போது இப்போ இதெல்லாம் 80 கிலோமீட்டருக்கு மேலே பாவிக்கும். அதே மாதிரி இது 100 கிலோமீட்டருக்கு மேலே பாவிக்கும். இந்த பெட்ரோலுகளுக்கு லைனில் நிற்க தேவையில்லைண்ணா. நல்ல அமௌண்ட் ஏற்பாங்க. வீட்டிலே வச்சு சார்ஜை போட்டுவிட்டு நீங்கள் எடுத்து ஓட வேண்டியா இப்போ இங்கே பாருங்க. இது என்ன விலை? 6,65,000. 6,65,000. 6,65,000 பெறுமதிக்கு மோடிஜியான விற்பனை செய்கிறார்கள். நீங்கள் நேரடியாக வந்து பெற்றுக்கொள்ளலாம். இது சார்ஜ் பண்ண ஃபோன் சார்ஜ் பண்ண இதுக்கு கீழே இதுக்கு சார்ஜ் சீட்டு இது எழுதுவாங்க. கலட்டி போகுது. இதெல்லாம் இது ஃபோன் சார்ஜ் பண்ண யூஎஸ்பி அவுட்புட் இங்கே இருக்கு. இதுக்குலாம் இதுக்குல பேட்டரி சார்ஜ் பண்ணுற இதோ இல்லை, இதே ஃபோன் யூஎஸ்பி அவுட்புட் இதில் யூஎஸ்பி கேபிள் அடிக்கலாம். நீங்கள் ஃபோனு சார்ஜ் பண்ணுறது இதெல்லாம் பேட்டரி சார்ஜ் பண்ணுற இதோட பேட்டரி சார்ஜ் இதுக்கெல்லாம் பார்த்தா நல்ல பெரிய ஸ்டோர். 2 ஹெல்மெட்டுகள் பெரிய இடமா இருக்குது. இது பேட்டரி சார்ஜ் பண்ணுற சார்ஜர்களோடது நல்ல கண்டிஷனாக இருக்குது. 6,65,000 பெறுமதியான மோடிஜியில் தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்.